காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தந்தை, மைந்தன், தூய ஆவி என்னும் திரியேக தேவனுடைய மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்றுக் கொள்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஆமேன். ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமும் இரக்கமும் நீதியும் உள்ள நல்ல தேவனே, ஜீவனுள்ள தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை மறுபடியும் ஜெனிப்பித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம் என்றால் உம்முடைய ரட்சிப்பு எங்களை அலங்கரித்துள்ளது. உம்முடைய கிருபை எங்களை ஆழமாக தாங்கி நடத்துகிறது. நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே உம்முடைய வழிநடத்தலின்படியே நாங்கள் நடக்கத்தக்கதாக விவேகமான உம்முடைய ஆலோசனைகளை கேட்கவும், கடினமான மக்கள் வாழும் இந்த உலகத்திலே கிறிஸ்துவை போல வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல ஆலோசனைகளை உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டு சுக ஜீவிகளாக எங்களுக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமாக வாழ உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசு இரட்சகர் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். என் அன்பிற்கினியவர்களே, இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பாக கிறிஸ்துவை போல் வாழ்வது என்கிற தலைப்பை நாம் எடுத்துள்ளோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். படிக்க கேளுங்கள். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய மற்றும் 18வது வசனம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும்.
கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆரோக்கியமுள்ள நாவோ ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படி அல்ல. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். கிறிஸ்துவை போல் வாழ்வது என்கிற தலைப்பிலே இந்த சத்தியத்தை நாம் கேட்க இருக்கிறோம். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம், கடினமான மக்கள் வாழுகின்ற இந்த உலகத்திலே எப்படி ஒரு கிறிஸ்துவை போல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் கண்டுகொள்வது என்று சொல்லி கேள்வியோடு இருக்கிறவர்களுக்கு இந்த செய்தி உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். லூசி ஓர்ஸ்லி ஒரு பிரிட்டிஷ் வரலாற்று ஆசிரியர் மற்றும் தொலைக்காட்சி தொகுப்பாளர். பெரும்பாலான மக்களிடையே பிரசித்தி பெற்ற மனிதர்களைப் போல அவருக்கு சில நேரங்களில் மோசமான இமெயில்ஸ், மின் அஞ்சல்கள் வரும். அவருடைய விஷயத்தில் அவருடைய பேச்சின் தடையால் அவர்களுடைய ரா என்கிற உச்சரிப்பு வா என்கிற உச்சரிப்பாக ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஒருவர் இவ்வாறு எழுதினார்: லூசி, நான் உணர்வற்று போனேன். உங்கள் சோம்பேறித்தனமான பேச்சை சரி செய்ய கடினமாக முயற்சி செய்யுங்கள், அல்லது உங்கள் பேச்சு குறிப்புகளிலிருந்து ரா என்கிற எழுத்தை நீக்குங்கள். ஏனென்றால் உங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை அமர்ந்து என்னால் பார்க்க முடியவில்லை. அது என்னை கோபமூட்டுகிறது. அன்புடன், டேரன் என்று ஒரு இமெயில் வந்திருந்தது. அன்பானவர்களே, சிலருக்கு இது போன்ற ஒரு உணர்ச்சியற்ற கருத்து அதற்கு சமமான முரட்டுத்தனமான பதிலை தருவதற்கு தூண்டக்கூடும். ஆனால் அந்த லூசி ஓர்ஸ்லி என்கிற அந்த பெண்மணி இவ்விதமாக பதிலளித்தார்: ஓ டேரன், நீங்கள் என் முகத்திற்கு நேராக சொல்ல துணியாத ஒன்றை சொல்ல இணையத்தை பயன்படுத்தினீர்கள் என்று நினைக்கிறேன். தயவு செய்து உங்கள் தயவற்ற வார்த்தைகளை மறுபரிசீலனை செய்யுங்கள் லூசி என்று எழுதி மின்னஞ்சலை ரிப்ளை பண்ணியிருக்கிறார்கள். லூசியின் இந்த மெதுவான பிரதியுத்தரம் வேலை செய்தது. டேரன் என்கிற அந்த மனிதர் உடனடியாக மன்னிப்பு கேட்டு அத்தகைய ஒரு இமெயிலை மீண்டும் யாருக்கும் அனுப்ப மாட்டேன் என்று உறுதியளித்தார். இப்பொழுது நாம் தியானித்த பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தையாகிய நீதிமொழிகள் 15:1 திருப்பி பார்ப்போம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், ஆனால் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். அதே போல நீதிமொழிகள் 15வது அதிகாரம் வசனம் 18 கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். இந்த மெதுவான பிரதியுத்தரம், இந்த நீடிய சாந்தம் என்கிற குணாதிசயங்கள் உங்களிலும் என்னிலும் காணப்படுமானால் நாம் கடுஞ்சொற்களை பயன்படுத்த மாட்டோம், நாம் சண்டையை எழுப்ப மாட்டோம் என்கிறது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சரித்திரத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அதையும் நாம் பின்பற்றுவோம். அருமையானவர்களே, சக ஊழியக்காரரிடமிருந்து ஒரு விமர்சன கருத்து, குடும்ப உறுப்பினரிடமிருந்து ஒரு மோசமான கருத்து அல்லது தெரியாத நபரிடமிருந்து ஒரு மோசமான பதில் ஆகியவற்றை நாம் பெறும்போது உங்களுடைய என்னுடைய தேர்வு இவ்வாறு இருக்கிறது: தீப்பிழம்புகளை தூண்டும் கோபமான வார்த்தைகளை பேச, அல்லது அதை அணைக்கும் மென்மையான சொற்களை பேச, கோபத்தை மாற்றும் வார்த்தைகளை பேச தேவன் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. மற்றும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய கடினமான நபர்களை மாற்றவும் நம் தேவன் உதவி செய்வாராக. சிந்திக்க வேண்டிய காரியம் அருமையானவர்களே, கடினமான மக்கள் வாழுகின்ற உலகத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒருவரிடமிருந்து தற்காத்து கொண்ட நேரத்தை பற்றி சிந்தியுங்கள். எவ்வளவோ விதத்திலே கிறிஸ்துவானவர் உங்களை, கடினமான நபர்களை உங்களை சந்திக்காதபடி செய்திருக்கிறார் அல்லவா? அந்த சமயங்களிலே நீங்கள் ஏன் அப்படி நடந்து கொண்டீர்கள் என்று நினைக்கிறீர்கள்?
தேவனுடைய வல்லமையினால் நீங்கள் எவ்வாறு வித்தியாசமாக பதிலளித்திருக்க முடியும்? கடும் சொற்களை பயன்படுத்தும் நேரத்தையும் சிந்தித்து பாருங்கள். நன்றாக பதில் சொல்லியிருந்தால் உங்களை ஆதரித்திருப்பார்கள் அல்லவா? உங்களையும் இயேசு கிறிஸ்துவை போல் இவன் வாழுகிறான் என்று சொல்லியிருப்பார்கள் அல்லவா? சிந்தியுங்கள் அருமையானவர்களே. பரிசுத்த வேதாகமம் நமக்கு தரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படிதான். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே அநேக ஆலோசனைகள் உண்டு. உதாரணமாக இன்னொரு வார்த்தையை பார்ப்போம் என்றால், நீதிமொழிகள் 12:15 மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது எப்படி என்றால், நாம் விவேகமான ஆலோசனையை கேட்டு வாழ வேண்டும் என்கிறதை இதன் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்துவை போல வாழ்வது. கிறிஸ்துவை போல நீங்களும் நானும் ஒரு விசுவாசியாக இருக்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், நாம் முதலாவது தியானித்தது போல கடினமான மக்கள் மத்தியிலும் நம்முடைய மெதுவான பிரதியுத்தரம், நம்முடைய விவேகமான குணங்கள், நிச்சயமாக தேவனுடைய வல்லமையினால் நாம் வித்தியாசமாக மற்ற மனிதர்களை விட இயேசு கிறிஸ்துவை போல வாழ முடியும். நீதிமொழிகள் 12 2 முதல் 15 வரையிலும் படிக்க கேளுங்கள். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்பு ஒருக்கியாயிருக்கிறாள். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்குடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். துன்மார்க்கரின் வார்த்தைகள் ரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது, உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான், மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான். ஆகாரம் இல்லாதவனாய் இருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணிக் கொள்ளுகிறவனை பார்க்கிலும் கனம் அற்றவனாயிருந்தும் பணிவிடை காரணம் உள்ளவன் உத்தமன். நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான், துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். துன்மார்க்கர் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி, நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். அன்பானவர்களே, விவேகமான ஆலோசனையை கேட்டு நடக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? நான் சிறு வயதிலே இருந்தபோது 6வது வகுப்பிலே ஒரு விடுதியிலே தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த சமயத்திலே என்னுடைய தாயார் ஒரு பரிசுத்த வேதாகமத்தை புதியதாக என்னுடைய கரங்களிலே தமிழ் வேதாகமத்தை வாங்கி கொடுத்து, ஒவ்வொரு நாளும் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை அந்தந்த தேதிக்கு ஏற்றவாறு நீ காலையிலும் மாலையிலும் படிக்க வேண்டும் என்று சொல்லி ஞாபகப்படுத்தி அந்த பரிசுத்த வேதாகமத்தை பரிசீலித்தார்கள். அதை நான் முதலாவதாக 6வது வகுப்பிலே படித்துக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறது உண்டு. 1ஆம் தேதி என்றால் முதல் அதிகாரம், 31ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் காலையும் மாலையும் வாசித்த ஞாபகம் இருக்கிறது. இன்றைக்கு நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தையும் 15வது அதிகாரத்தையும் சில வசனங்களை நாம் வாசிக்கும் போது அது எனக்கு ஞாபகம் வந்தது. நிச்சயமாக நீங்களும் உங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்கலாம். அருமையானவர்களே, ஞானமான ஆலோசனையை கேட்காத ஒருவரை நீங்கள் எப்போதாவது சந்தித்திருக்கிறீர்களா? இது எரிச்சலூட்டுகிறது அல்லவா? உங்களுடைய ஞானமான ஆலோசனை கேட்காத நபர்கள் உண்டு, அல்லது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஞானமுள்ள விவேகமான ஆலோசனைகளை கேட்காமல் நடந்து கொண்டது உண்டு, அல்லது இன்னும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எப்பொழுதாவது ஆலோசனை கேட்க மறுத்திருக்கிறீர்களா? நீதிமொழிகள் 12:15 சொல்லுகிறது என்னவென்றால், மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, மக்கள் எப்போதுமே சரியாக இருப்பார்கள் என்று கூற முடியாது. அது நமக்கும் பொருந்தும்.
நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம், ஊழியக்காரராக இருக்கிறோம், ப்ரொஃபஸராக இருக்கிறோம், மருத்துவராக இருக்கிறோம், என்ஜினியராக இருக்கிறோம், வழக்கறிஞராக இருக்கிறோம் என்று எடுத்துக்கொள்வதல்ல. நாம் படித்ததெல்லாம் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறோமா என்கிறதையும் நாம் ஒத்துக்கொள்ள முடியாது. ஞானமுள்ளவன் மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். அன்பானவர்களே, எல்லாரும் தவறு செய்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்கள் மட்டுமே விதிவிலக்கு என்று முட்டாள்கள் கருதுகிறார்கள். அதற்கு பதிலாக நாம் ஆரம்பத்தில் உடன்படவில்லை என்றாலும் தெய்வீக ஞானத்தை கடைபிடிப்போம், மற்றவர்களின் ஞானமான ஆலோசனை கேட்போம். சில சமயங்களில் தேவன் நம்முடைய நன்மைக்காகவே அவ்வாறு செயல்படுகிறார். அதை தான் நீதிமொழிகள் 12:2 நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிந்தியுங்கள் அருமையானவர்களே, மற்றவர்களின் புத்திசாலித்தனமான ஆலோசனையை கேட்க நீங்கள் ஏன் சில சமயங்களில் தயங்குகிறீர்கள்? நீங்கள் பெறும் அறிவுரை உண்மையான ஞானத்தை பிரதிபலிக்கிறது என்பதை நீங்கள் எவ்வாறு உறுதியாக நம்ப போகிறீர்கள்? சிந்தியுங்கள். கிறிஸ்துவை போல வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள தேவனே, கடினமான மக்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, நாங்களும் சில நேரங்களிலே கடினமான மக்களாக இருக்கும் போது, தேவன் சண்டையிடக்கூடிய மக்களிடம் பொறுமையாக மென்மையாக வார்த்தைகளால் பதிலளிக்கும் திறனை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஞானத்தின் உறைவிடமே, ஞானத்தின் தேவனே, உம்முடைய விவேகமான ஆலோசனைகளை கேட்க உங்களுடைய வழிகளை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஐயா. மதியினத்தை தவிர்க்க எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு தேவைப்படும் போது பயனுள்ள ஆலோசனைகளை வழங்கக்கூடிய நிலையில் இருக்கும் மற்றவர்களை என் வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி. அப்படி விவேகமான ஆலோசனை கேட்டு ஆசீர்வாதமாக வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் தந்தையே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.